வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்கு சந்தை சாவி யூடியூப் சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போட போகிற கண்டென்ட் ஒவ்வொரு வியூவருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய எய்ம். அவங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியை மாற்றி அமைக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் இந்த கண்டென்ட்டுடைய மோட்டிவ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் ஃபிபொனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட். இதை பற்றி நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபுல்லாக போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நாம் இதில் டீட்டெயில்டாக ஒரு இன்வெஸ்டராக என்ன பண்ணலாம், ஒரு ட்ரேடராக என்ன பண்ணலாம், என்னென்ன லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிபொனாக்கியில், எப்படி ஃபிபொனாக்கியை ரியல் டைம் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்க்குறது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோவில் ரியல் சார்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு கோவிட் கிராஷ் கூட ஃபிபொனாக்கியில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத செகண்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிபொனாக்கி யார் கண்டுபிடிச்சா, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம போர் அடிக்க வேண்டாம். நமக்கு ஃபிபொனாக்கியை வச்சு மார்க்கெட்டில் எப்படி சர்வை பண்ண முடியும் அப்படின்றத பற்றி மட்டும் பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ஃபிபொனாக்கிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணுங்க. அதை எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா இப்படி நேர் லைனில் இருக்காதுங்க. ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு ப்ரைஸ், ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸ், ஒரு இண்டெக்ஸோடைய மூமெண்ட்டு, ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ, இப்படி தான் இருக்கும். சேம் டவுன் ட்ரெண்டை பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ, இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்பவுமே ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருந்தாலும் அதனுடைய ஹை அண்ட் லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி அப்படின்னா, இந்த அப் ட்ரெண்டுக்கு இந்த லோ இம்பார்ட்டண்ட், இந்த அப் ட்ரெண்டுக்கு இந்த லோ இம்பார்ட்டண்ட். இந்த லோவை உடைக்காத வரைக்கும் இது டவுன் ட்ரெண்டாக மாறாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் ஒரு பேசிக்காக கவர் பண்ணிடலாம். இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை இப்படி மூவ் ஆகும்போது எப்போவுமே ப்ரீவியஸ் லோவை உடைக்காத வரைக்கும் இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ இம்பார்ட்டண்ட். இந்த ஹை, இந்த லோ, இந்த லோலேருந்து திரும்பவுமே மார்க்கெட் திரும்பும்போது இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் இது டவுன் ட்ரெண்ட் தாங்க. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகுறதுன்றது ப்ரீவியஸ் லோவை உடைக்காத வரைக்கும் அது அப் ட்ரெண்ட் தான். ப்ரீவியஸ் ஹையை அது உடைக்காத வரைக்கும் அது டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இதை நீங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். எப்போவுமே ப்ரீவியஸ் லோ அண்ட் ப்ரீவியஸ் ஹை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு அப் ட்ரெண்டுக்கு ப்ரீவியஸ் லோ இம்பார்ட்டண்ட், ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ப்ரீவியஸ் ஹை இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இப்போ ஒரு ப்ரைஸ் ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கிற ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் இப்படி மூவ் ஆகும்போது இந்த புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல் பேக் எவ்வளோ தூரம் வரும், இந்த லோ உடைக்குமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபிபொனாக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த அப் ட்ரெண்டில் நீங்கள் இங்கே வாங்கியிருக்கீங்க, இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. இங்கே வாங்கியிருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கு இது ஹை, அதுக்கு ஒரு புல் பேக் வந்திருக்கு. இதை ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதையும் நம்ம ஒரு லோவாக மார்க் பண்ணிடலாம். ஸோ லோவெல்லாம் நான் ரெட்டில் மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஹைக் போயிட்டு இந்த லோ வருது இல்லை, இந்த லோ இங்கே வரைக்கும் தான் வருமா, இங்கே வரைக்கும் வருமா, இங்கே வரைக்கும் வருமா, இல்லை இதையும் உடைக்குமா அப்படின்றத ஃபிபொனாக்கி வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு முன்னாடி ஃபிபொனாக்கி லெவல்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபிபொனாக்கி லெவல்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இங்கே ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இங்கே சைடில் இந்த டூல்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிபொனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்னு இருக்கும். எல்லா புரோக்கருடைய ஆப்லேயும் இருக்கும், ட்ரேடிங் வியூவில் மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது. ஸோ இந்த ஃபிபொனாக்கியை கீழேருந்து நான் முதல்ல போட்டு காட்டுறேன். ஃபிபொனாக்கியை ஜஸ்ட் கீழேருந்து மேலே ட்ராக் பண்ணி பார்க்கணும்.
இது அப் ட்ரெண்டுக்கு பார்க்குற மெத்தட். ஒரு ஸ்விங் லோ பாயிண்டில் வச்சுட்டு அதனுடைய ஸ்விங் ஹைக்கு வைக்கணும். ரீசெண்ட் ஸ்விங் லோ அண்ட் ரீசெண்ட் ஸ்விங் ஹை. சப்போஸ் ஒரு ஸ்விங் லோவோ இல்லை ஸ்விங் ஹையோ உங்களுக்கு தெளிவாக தெரியல, கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா சில இடத்துல ஸ்விங் லோ வந்து இப்படி இருக்கும். இதில் எங்கே வைக்கிறதுன்னு நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இங்கே வைக்கிறதா இங்கே வைக்கிறதான்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமுக்கு போயிடணும். இப்போ இது 15 மினிட்ஸ்னால் 30 மினிட்ஸ்க்கு போயிடணும், இல்லை 1 ஹவருக்கு போயிடணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நாய்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்விங் லோ வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அப்படியே நீங்கள் மேலே ஸ்விங் ஹைக்கு கொண்டு வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்விங் ஹைக்கு வச்சிடணும். ஸோ எப்படின்னா இது ஸ்விங் லோ, இது வந்து ஸ்விங் ஹை. இப்படி வச்சதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல்ஸில் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். எப்போவுமே ஒரு அப் ட்ரெண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த 23% தான் டச் பண்ணுவாங்க. 23% டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகும்போது அது ஒரு சூப்பர் புல்லிஷ் மார்க்கெட்னு அர்த்தம். அதாவது இப்படி இருக்கிற இந்த இந்த ஃபிபனாக்கியில் நான் உங்களுக்கு சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டு காட்டுறேன். இது ஸ்விங் லோ, நல்ல மார்க்கெட் மேலே போயிடுச்சு, ஒரு சின்ன புல் பேக் வருது. 23% டச் பண்ணிட்டு இதை இந்த புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆக போகுது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஹையை உடைக்கணும். இந்த ஹையை உடைக்கும் போது இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் டிமாண்ட் ஜோன்னும் சொல்லிக்கலாம், இந்த டிமாண்ட் ஜோனை உடைச்சிட்டு மேலே போகுதுன்னு சொல்லிக்கலாம், இது என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் ஃபிபோனாக்கியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 23%. இதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 38%. இந்த 38% அண்ட் 23% வந்து எப்போவுமே ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில், ஒரு அப் ட்ரெண்டில் இந்த ரெண்டு லெவல்ஸுமே ஸ்ட்ராங் ரிவர்சல் ஆர் ஸ்ட்ராங் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன். இந்த ரெண்டு லெவல்ஸும் டச் பண்ணிட்டு இந்த ஹையை உடைச்சி மேலே போகும்போது கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ எப்பவுமே கீழே இறங்குதுன்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. 23% அண்ட் 38% உடைக்காத வரைக்கும். நீங்கள் எப்போ அலர்ட் ஆகணும் அப்படின்னா 50%. 50%லேருந்தும் கண்டிப்பாக மேலே ரிவர்ஸ் ஆகுங்க. பட் 61%ல் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 61% அப்படின்றது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ ஆர் கோல்டன் ஒரு ரேஷியோ ஆர் கோல்டன் ஜோனுன்னு சொல்லுவாங்க. இந்த 61.80% உடைச்சிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது இப்படி போய் மேலே போயிட்டு 61% உடைச்சி ஒரு லோ வைக்கணும். அதை மறுபடியும் ரீட்ரேஸ் பண்ணலாம். 61 ரீட்ரேஸ் பண்ணலாம், 51 ரீட்ரேஸ் பண்ணலாம். பண்ணிட்டு இந்த லோவை உடைக்கும் போது மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆகும். இப்படி தான் வந்து ஃபிபனாக்கி லெவலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நீங்கள் 23லையோ 38லையோ எக்ஸிட் ஆகாமல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 61ல் இந்த பாயிண்ட் லோ உடைக்கும் போது நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் இங்கே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் மினிமம் ப்ராஃபிட்டோட வெளில வந்துடலாம். இது டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்டுக்கான ஒரு மார்க்கெட். இதுவே டவுன் ட்ரெண்டுக்கு ஃபிபனாக்கி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே ரிவர்ஸாக பண்ண போகிறீங்க. கீழேருந்து மேலே போனதுக்கு பதிலாக மேலேருந்து கீழே கொண்டு வரணும். ஸோ இதுதான் டவுன் ட்ரெண்டுக்கான மார்க்கெட். ஸோ இது ஹை, இது லோ, அகெயின் ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. மார்க்கெட் எப்பவுமே இந்த லெவல்ஸை மதிக்குங்க, ஒவ்வொரு லெவல்ஸையும் மதிக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பேரிஷாக இருந்துச்சுன்னா நல்லா இவ்வளோ தூரம் கூட போயிடுவாங்க. பட் 50 to 61%ன்றது கோல்டன் ரேஷியோ ஆர் கோல்டன் லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் அவங்க தடுமாறுவாங்க. எப்போவுமே ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் 51 to 61%ல் ஒரு சைட்வேஸ் போகும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு இன்டெசிசிவ்னஸ் உருவாகும். மார்க்கெட்டை திரும்பவும் மேலே திருப்பலாமா இல்லை கீழே உடைச்சிட்டு கொண்டு போகலாமா அப்படின்ற ஒரு இன்டெசிசிவ்னஸ் இந்த பாயிண்டில் தான் வரும். இந்த பாயிண்ட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனாகவும் இருக்கலாம், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவும் இருக்கலாம். இன்னொரு இடத்துலையும்
சைட்வேஸ் மார்க்கெட் வரும். அது எங்கன்னா இந்த இடத்துல வரும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் சைட்வேஸ் மார்க்கெட் வரும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்படி உடைக்கலாமா, இல்லை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இப்படி உடைக்கலாமா அப்படின்னு பார்க்கும். ஸோ இந்த இடத்த உடைக்கும் போது அகெயின் புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகும். இந்த இடத்த உடைக்கும் போது அகெயின் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இதுதான் வந்து மார்க்கெட்டுடைய ஃப்ளோ ஃபிபனாக்கியை வச்சு பார்க்கும்போது. ஸோ எப்பவுமே நீங்கள் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்விங் லோவாகவும் ஒரு ஸ்விங் ஹையாகவும் இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கியமாக ஒரு நல்ல லாங் ட்ரெண்டாக இருக்கணும். இப்படி சிலது வந்து ஷார்ட் ட்ரெண்டாக இருக்கும், சின்ன சின்ன ஸ்விங் இருக்கும். இந்த சின்ன சின்ன ஸ்விங்குக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபிபனாக்கி லெவல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக வரும். ஸோ உங்களால் டெசிஷன் ரொம்ப ஷார்ட் டைமில் எடுக்க முடியாது. பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன், கரெக்டாக 38% வரும், சர்ன்னு இறங்கிடும். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்விங் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், வேகமாக இருக்கும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோ இல்லை வீக்லி டைம் ஃப்ரேமோ யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஒரு ஸ்விங் ட்ரேடராக ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் ஒரு 4 hour டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஒரு இன்ட்ராடே பிளேயராக நீங்கள் 15 minutes யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஸோ இதுதான் நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற டைம் ஃப்ரேம் லெவல்ஸ். இப்போ நீங்கள் லெவல்ஸ் பார்த்துட்டீங்க, ஃபிபனாக்கிலாம் பார்த்துட்டீங்க. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எப்படி இதை வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறது, எப்படி டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறது, அண்ட் எப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் ஸ்விங் ட்ரேடர் எப்படி பார்க்குறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அதிகமான ஸ்விங் இருக்காது, அதாவது நாய்ஸ் இருக்காது, இப்படி 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 இப்படிலாம் இருக்காது. சரிங்களா? நான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரைகிறேன், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஸோ இப்படி இப்படிலாம் இருக்காது. ஒரு க்ளீனாக ஒரு ட்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் தெரியும், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்விங் லோ ஒரு ஸ்விங் ஹை தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எங்கே என்ட்ரு ஆகலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம்? இப்போது ஒரு மார்க்கெட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இப்படி இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இருந்து இப்படி மாறுது, இப்படி மூவ் ஆகுதுன்னு வைங்க. இப்போது நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிச்சி நீங்கள் எங்கே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னா, சேஃப் என்ட்ரி அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோ வச்சுடுங்க. எப்போ இந்த 61.80 லெவலை உடச்சி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அந்த ஹையை உடைக்குதோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் 61 உடைச்சி ஒரு ஹை வச்சிருச்சு, இப்போது இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஹையை உடைக்கணும். இந்த ஹையை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரு ஆகலாம். இதுதான் சேஃபஸ்ட் லெவல். எப்போ ஒரு 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 ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வீக்லியில் 61% உடச்சி ரீட்ரேஸ் பண்ணி, எப்பவுமே ரீட்ரேஸ் பண்ணணும், அதுதான் ஹெல்த்தியான மூமெண்ட்டு. அப்படியே உடச்சி இப்படி போகிற மார்க்கெட் வந்து ஹெல்த்தி கிடையாது. இப்படி ஒரு ஹை வச்சு உடச்சிட்டு ஒரு 61% இல்லை சம்டைம்ஸ் 50% கூட ரீட்ரேஸ் பண்ணும், இவ்வளோ தூரம் கூட ரீட்ரேஸ் பண்ணும். இப்படி உடச்சி இந்த லெவலை அது உடைக்கணும். 61% உடைச்சப்போ ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சுல, இந்த லெவலை இந்த 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 ஸ்டாக் உடைக்கும் போது தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். இதுதான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த 61% ஹையை நீங்கள் உடைச்சப்போ என்ட்ரி ஆனீங்கன்னா 100% இந்த ஸ்டாக் புல்லிஷ் ஸ்டாக். இதே தான் ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயும் அப்ளை ஆகும். நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் போட்டிக்கணும். இதுவே ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லையோ இல்லை 4 hours டைம் ஃப்ரேம்லையோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 week அந்த மாதிரி, 1 week ஒரு 2 weeks ஹோல்ட் பண்ணுற மாதிரி. அதுலேயும் நீங்கள் இதே தான் பண்ண போகிறீங்க. எப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங் ஸ்விங் லோன்றது எப்படின்னா அது 1 hourலேயும் ஸ்விங் லோவாக இருக்கணும், 4 hours ஸ்விங் லோவாக இருக்கணும். இப்போது 4 hours அது ஸ்விங் லோவாக தெரியல அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஸ்விங் லோ கிடையாது, வீக் ஸ்விங் லோ.
சரிங்களா? ஸோ நீங்கள் 4 ஹவர்ஸில் பார்த்துட்டும் 1 ஹவரில் என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை 1 ஹவர்லேயே பார்த்து உங்களால் 4 ஹவர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப 1 ஹவர்லேயே நீங்கள் ஃபிபனாக்கி வச்சு கூட பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து அனாலிசிஸை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் டபுள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வர்றது பெஸ்ட்டு. ஒரு இன்ட்ராடே பிளேயராக நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே ஒரு ஸ்ட்ராங் ஸ்விங் லோ பார்க்கணும். எப்படி ஸ்ட்ராங் ஸ்விங் லோ பார்க்கணுன்னா 30 மினிட்ஸ்லையும் பாருங்கள், 15 மினிட்ஸ்லையும் பாருங்கள். அதுதான் ஒரு ஸ்விங் லோவாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹையை கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸை பாருங்கள். ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஒரு இன்ட்ராடே பிளேயராக இருக்கீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நல்லா இங்கெல்லாம் வந்து நிறைய ஹை லோலாம் வந்திருக்கும். பட் இதை உடைச்சி மேலே போகிற ஸ்டாக்கு இங்கே 23% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இதை உடைக்குது பார்த்தீங்களா? இதை உடைக்கும் போது நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஆர் இது வரைக்கும் போயிட்டு 23% ரீட்ரேஸ் பண்ணும்போது இதை உடைக்கும் போது நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸோ எப்போவுமே 23% ரீட்ரேஸ்மெண்ட்டோடைய ஹையை உடைச்சிதுன்னா என்ட்ரு ஆகிடுங்க. ஆர் 38% உடைய ஹையை உடைச்சாலும் என்ட்ரு ஆகிடுங்க. இப்படி இருந்தாலும் என்ட்ரு ஆகிடுங்க. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் 23 ஆர் 38 இருக்குதா அப்படின்றத பற்றி மட்டும்தான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடரும் பார்க்கணும். அதனுடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஹை லெவலை உடைச்ச உடனே நீங்கள் இங்கே என்ட்ரு ஆகலாம். இங்கேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். சேம் ஷார்ட் செல் ட்ரேடருக்கும் அதே தான். நீங்கள் ஒரு ஹைலேருந்து ஒரு லோ வச்சுக்கோங்க. இப்படி வருது. இப்போ நீங்கள் எங்கே என்ட்ரு ஆவீங்க? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா 61.80 லெவல்ஸை உடைச்ச உடனே அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு அதனுடைய லோவை உடைக்கும் போது நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஆர் நீங்கள் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா 50% உடைச்சதுக்கப்புறம் அதனுடைய லோவை கிராஸ் பண்ணும்போது, அந்த லோவை உடச்சி கீழே பிரேக் டவுன் ஆகி கிராஸ் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸோ இதுதான் டவுன் ட்ரெண்ட். ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடே பிளேயராகவும் பண்ணலாம், 1 ஹவர் ஆர் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடாகவும் பண்ணலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த மார்க்கெட் வந்து இந்த ஃபிபனாக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எல்லா ஸ்விங்ஸ்லேயும் போட்டு பாருங்கள். நான் இப்போது பேசிக்காக ஒரு சில சார்ட்டுக்கு மட்டும் எப்படி ஸ்விங் லோ ஸ்விங் ஹை கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் போட்டு காட்டுறேன். ஒருவேளை நார்மல் சார்ட்டில் உங்களுக்கு பார்க்க தெரியல, பார்க்க வரலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்றதையும் நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போது இது ஒரு ஸ்டாக் என்ன, எரிக் லைஃப் சயின்ஸ். எந்த ஸ்டாக்லாம் எடுத்துக்கலாம். நான் சும்மா இதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பார்த்தேன், உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் லோ எது? இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனாக தெரியுது எனக்கு. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுட்டு இது அப் ட்ரெண்டில் தானே இருக்குது. எப்படி அப் ட்ரெண்டில் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இந்த லோ ஒரு ஹை, ஒரு புல் பேக் வந்திருக்கு. இந்த ஹையை உடைச்சு நல்லா மேலே போயிருக்கு, ஒரு புல் பேக் வந்திருக்கு. இப்போது இந்த ஹையை உடைக்க பார்த்துட்ருக்கு. ஸோ இது கண்டிப்பாக அப் ட்ரெண்ட். ஸோ ஒரு ஹை, ஒரு ஸ்விங் லோ, ஒரு ஸ்விங் ஹையை உடைச்சு மேலே போனாலுமே இட்ஸ் அப் ட்ரெண்ட். ஸோ இங்கே நம்ம எப்படி ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் பார்க்குறது? இது கன்சால்டேஷன் ஜோன், மோஸ்ட் ஆஃப் த ப்ரைஸ் இங்கே தான் இருக்குது. எது லோவஸ்ட் பாயிண்ட்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் இது கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த பாயிண்டில் வைக்கிறதா, இந்த பாயிண்ட் ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் டிஃப்ரென்ஸில் கூட இருக்கலாம். உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா உடனே அடுத்த டைம் ஃப்ரேம் லெவலுக்கு போயிடுங்க, மந்த்லி டைம் ஃப்ரேம் போயிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இதுதான் லோ. இந்த லோலேருந்து ஃபிபனாக்கியை கீழேருந்து ஹை என்னவோ ஹைக்கு வச்சுருங்க, ப்ரீவியஸ் ஹை. இது இப்போ வந்திருக்கு கரண்ட் ஹை. இது நான் கரண்ட் ஹையை சொல்லலை, ப்ரீவியஸ் ஹையை தான் வைக்கணும். நீங்கள் பாருங்கள், கரெக்டாக 38%லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கா? 38% ரிவர்ஸ் ஆன இந்த ஸ்டாக் மேலே போகுமா, என்னவாகும் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக மேலே தான் போகும், புல்லிஷ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஃபிபனாக்கியை நீங்கள் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லோ ஹை சரியாக தெரியல, ஓகேவா, இந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது, லோ ஹை சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் கேண்டில் ஸ்டிக்லேருந்து
ஹைக்கினாஷி அப்படின்ற ஒரு சார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லோ உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இப்போ க்ளீனாக இதுதான் லெவல்ஸ் பாருங்கள். இந்த இடம் தான் லோ, இந்த இடம் தான் லோ, இந்த இடம் அடுத்த லோ. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக தெரியுது பாருங்கள். லோ, இந்த லோ பாயிண்ட் எங்கே வரைக்கும் வந்திருக்குன்றது க்ளீனாக தெரியும். இதை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் கேண்டில் ஸ்டிக்கு மூவ் பண்ணிடலாம். இப்போ லோ தெரிஞ்சிருச்சா, அவ்வளோதான். இப்போ ஹை தெரியணுமா, அதுக்கும் ஹைக்கினாஷி போயிடுங்க. அது பாருங்கள் அழகாக ஹை தெரியுது, ப்ரீவியஸ் ஹை. நான் இது கரண்ட் ஹையை சொல்லலை, ப்ரீவியஸ் ஹை. ஸோ மறுபடியும் கேண்டில் ஸ்டிக் போயிடுங்க, ஃபிபனாக்கி யூஸ் பண்ணுங்கள், லோ கனெக்ட் பண்ணுங்கள், ஹையை வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. கரெக்டாக 38% உடச்சி கிராஸ் பண்ணி, லோ கிராஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான், அப்படியே மேலே ஏறிட்டான். அவ்வளோதான். ஸோ நான் எப்பயுமே சொன்ன மாதிரி 23 and 38% வந்து ரொம்ப 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 கீ லெவல்ஸ் ஃபார் புல்லிஷ் மார்க்கெட். ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா 23 or 38% டச் பண்ணிவிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகுது, அதனுடைய ப்ரீவியஸ் ஹையை உடைக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட்லி புல்லிஷ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். சரி, இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஃபிபனாக்கி லெவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும். எந்தெந்த லெவல்ஸில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எது ஸ்ட்ராங் புல்லிஷ் லெவல், ஸ்ட்ராங் பேரிஷ் லெவல்ஸ்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ், சில மார்க்கெட்டுடைய ஸ்டாக்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.